மாதுளம்பழத்துல எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா? மாதுளம்பழத்துக்கு அயல் நாடுகள்ல இன்னொரு பேரு சைனீஸ் ஆப்பிள். பழங்கள்லயே பழமையானது மாதுளம்பழம் தான். உலகெங்கும் இருக்கக்கூடிய மாதுளம் பழங்கள்லயே 720 வகை மாதுளங்கள் இருக்குங்க. சுத்தமா உடம்பே சரியில்லாதவங்க கூட தொடர்ந்து இந்த மாதுளம்பழத்தை எடுத்துக்கிட்டா உடல் பார்த்தீங்கன்னா பழைய தெம்பு கிடைச்சு பழையபடி ஆயிடுமா. மருத்துவ குணங்கள், அழகா அள்ளி தரக்கூடிய குணங்கள் கொண்டது இந்த மாதுளை. பிளேக் புற்றுநோயை கூட குணமாக்குமா. நம்முடைய உடம்புல நைட்ரிக் ஆக்சைடுங்கிற தனிமம் குறையும் போது மன அழுத்தம் ஏற்படும். மாதுளை பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகரித்து சாப்பிட்ட உடனே மன அழுத்தத்தை குறைக்குமா. உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு மாதுளையை சாப்பிட்டா ரத்த ஓட்டம் சீராகி உடற்பயிற்சி செய்கிறதுக்கு ஆற்றலை கொடுக்குமா. இது மாதுளையில் இருக்கக்கூடிய எல்லர்ஜிக் அமிலம் பார்த்தீங்கன்னா சூரிய வெப்பத்தால் தோள்களில் ஏற்படக்கூடிய கருமையையும் தோல் புற்றுநோயை கூட தடுக்குமா. மாதுளம்பழச்சாறு பார்த்தீங்கன்னா தலைமுடியின் வேர்களை உறுதிப்படுத்தும். தலையில ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டும். இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் அது போக தனிமங்கள் முடிய பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றும். மாதுளம் விதைகள் நம்முடைய தோள்களில் ஏற்படக்கூடிய காயங்கள் அது போக தழும்புகளை குணமாக்கும் சக்தி கொண்டவை. மாதுளம் பழத்தை சாப்பிடுவதாலும் அதனுடைய விதையிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெயை காயங்கள் மேல தடவுவதாலும் காயம் விரைவில் குணமாகுமா. அந்த தழும்புகள் மறைஞ்சு போயிருமா. அது போக தினமும் சாப்பிட்டா மூளையில் இருக்கக்கூடிய நரம்பியல் கடத்திகள் இயற்கையாகவே தன்னுடைய சக்திகளை அதிகரித்து மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்குமா. ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யுமா இந்த மாதுளை. அதோட அல்சைமர் அது போக மூளை கட்டிகள் வராமல் தடுத்து பாதுகாக்குமா மாதுளை. வயோதிக தன்மையை தள்ளி போடும் பெரும்பாலான ஆன்டி ஏஜிங் சீரம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதுளம் பழத்து கொட்டைகள்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. பழமாக சாப்பிடும்போது அதை விட அதிக பலன்கள் நமக்கு கிடைக்கும். அயல் நாடுகளில் பிறந்த குழந்தையுடைய மூளையில எந்த பாதிப்பும் வராமல் தடுக்கிறதுக்கு மாதுளை சிறப்பை தான் குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. கர்ப்பிணி பெண்கள் தினமும் மாதுளம் பழச்சாறு குடிச்சிட்டு வர குழந்தையுடைய மூளை வளர்ச்சி நல்லா வளருமா. மாதுளை வயிற்றில் குவிஞ்சிருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை நீக்கும் தன்மை உடையதுங்க. செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடை குறைவதற்கும் டைப் 2 வகை சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் துணையா இருக்கும். திருமணமான பெண்களுக்கு கருவுறுதல்ல பிரச்சனை இருந்தா தினமும் காலையில வெறும் வயிற்றுல மாதுளம் பழம் சாப்பிட்டுட்டு வரலாம். ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமா இருக்கும். மெனோபாஸ் காலங்கள்ல ஈஸ்ட்ரோஜனின் உற்பத்தி குறைஞ்சு மூட்டு வலி அது போக எலும்பு தேய்மானம் அதிகரிக்கும். இது போன்ற காலங்களில் பெண்கள் தினமும் மாதுளம்பழ ஜூஸ் குடிக்கலாம். அது உடல்ல ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை தூண்டும், எலும்புகள் வலுப்பெற உதவும். இது போக தொடர்ந்து 2 வாரங்கள் மாதுளம்பழ சாறை நீங்க அருந்திட்டு வந்தா ரத்த அழுத்தம் குறையும்னு சொல்றாங்க. அதாவது மாதுளம்பழ ஜூஸ் குடிக்கணும். சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வுல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச மாதுளம்பழத்தை உண்பதால ஈறுகள் மற்றும் பற்கள்ல மறைஞ்சிருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட அழிஞ்சு போகும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஸோ தினமும் பார்த்தீங்கன்னா 100 மில்லி மாதுளம்பழச்சாறை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். ரத்த நாளங்கள் தளர்வடைஞ்சு அதிக அளவில் ஆக்சிஜனை கொண்ட ரத்தம் இதயத்துக்கு சென்று இதயம் பலம் பெறுமா. நம்ம மாதுளம் பழத்தில் இந்த மாதிரி ஏராளமான நன்மைகளும் ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு.